ஹலோ எவ்ரிவன், கூலி திரைப்படத்தை பார்த்துட்டேங்க. எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி இந்த திரைப்படம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட போதே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. லோகேஷ் அண்ட் ரஜினி சார் காம்போ எப்படி இருக்க போகுது, லோகேஷோட கதைக்கு செட் ஆவாரா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து அந்த ஹைப் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு ரஜினி சார்லேருந்தே ஆரம்பிப்பாங்க. என்ன ஆக்டருங்க, 74 ஏஜில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு என்ன சொல்ற ஒரு மேக்னெட்டை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது உண்மையிலே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டேக்ல ஆரம்பிக்கிறது தான் அப்போவே வந்து நம்ம கொடுத்த பைசா வசூல்றா அப்படின்ற மாதிரி தான் அந்த தேட்டர் மொமெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் மூட்லேயே நம்மளை வந்து வச்சுருந்தாங்க. தலைவரோட இன்ட்ரோ ஆஸ் யூஷுவல் செம்ம மாசாக இருந்துச்சு. லோகேஷ் வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, நான் வந்து தளபதி படத்தோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு. அதில் இருக்க சில ரெஃபரன்சஸ் வந்து இந்த படத்துலையும் வந்து வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து இன்ட்ரொடக்ஷன் சீன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்ஸில் வந்து தலைவர் கலக்கி இருக்காருங்க. அவரால் என்ன முடியுமோ, அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் தென் வந்து சென்டிமெண்ட் காட்சிகள், எமோஷன் காட்சிக்கெல்லாம் வந்து தலைவர் பின்னிடுவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல படங்களை அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு வரோம் இல்லையா. மாஸ் ஸ்டைல் எல்லாத்தையுமே பண்ணுறாரு, பட் அந்த எமோஷனல் காட்சிகள் குறிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்கள்லே பேசுகிறாருங்க அவர். சில எமோஷனல் காட்சிகள்லாம் வந்து அவர் கண் கலங்கி பேசும்போது இல்லை, நமக்கே வந்து சின்னடா இது அப்படி மாதிரி தோண வைக்கிறார். அதுதான் ஒரு நடிகனுடைய சிறந்த விஷயம் நான் நினைக்கிறேங்க. எமோஷனலாக வந்து கனெக்ட் பண்ணுறாரு. பல இடங்கள் குறிப்பாக வந்து ஸ்ருதிஹாசனுக்கும் அவருக்குமான அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து டான்ஸு, அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய சர்ப்ரைஸே தலைவர் ஃபேன்ஸுக்கு. தலைவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. ஏன்னா பேட்டையில் வந்து நம்ம டான்ஸை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சில படங்களில் லைட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து போடாரு. பட் இந்த படத்தில் நான் சொல்கிறேங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். தலைவர் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்படி ஆட வச்சதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சிட்டுக்கு பாட்டெலாம் நான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து தியேட்டரில் அதுவும் சீட்டில் உட்காரவே மாட்டீங்க. ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் மோடில் தான் இருப்பீங்க. அண்டு தலைவர் 100% இந்த படத்துக்காக எல்லா உழைப்பையும் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அவரோட போர்ஷன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவர் தன்னோட வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கடுத்து இந்த படத்தோட மெயின் பிளேயராக நான் பார்க்குற விஷயம் வந்து 2 பேருங்க. ஒன்று நாகார்ஜுனா, இன்னொன்று வந்து சௌபின் ஷாஹிர். 2 பேருமே வில்லனாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நானும் எவ்வளோ நாள் தானே நல்லவனாகவே இருக்கிறது அப்படின்னு வந்து ஆடியோ லான்ச்சில் தலைவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். வில்லன்னா சாதாரண வில்லன் இல்லைங்க, பீக் வில்லன். வந்து ஒரு ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னாவே அதுக்கான கம்பீரமும் அதுக்கான ஒரு விஷயமும் அங்கே இருக்கணும். அதை வந்து கரெக்டாக நாகார்ஜுனா பண்ணியிருக்காரு. வில்லன்னா சும்மா ஏதோ கடமைக்கு வந்து போகிறது அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப இறங்கி பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த கேரக்டர் வந்து உங்களை அன்எக்ஸ்பெக்டடாக வந்து லைக் பண்ண வைக்கும் அப்படின்றதா உண்மை. இன்னொரு பக்கம் வந்து சௌபின், அவரோட கேரக்டர்லாம் வந்து வில்லத்தனமாக இருக்கும், சைக்கோஸ்டிக்காக இருக்கும், அதே சமயம் அதில் ஒரு ஃபன் எலமெண்ட் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மோனிகா சாங்கில் டான்ஸ் போட்டிருக்காரு பாருங்க. நீங்கள் அந்த டீசரில் பார்த்ததெல்லாம் அந்த கிளிம்ஸ் வீடியோவில் பார்த்ததெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் தான். பட் நீங்கள் அந்த முழு சாங்கை கேட்கும்போது உண்மையிலே வந்து வேற லெவல். ஆஸ் அ ஆக்டரை விட ஆஸ் அ டான்ஸராக வந்து கலக்கி இருக்காரு சௌபின். அண்டு சத்யராஜ் அண்ட் ஸ்ருதிஹாசன், இவங்க 2 பேருக்கான ரோலை அவங்க 2 பேருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு சத்யராஜ் சார் நடிக்கிறாரு இல்லையா, அந்த காம்பினேஷன் சீன்ஸுமே வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் ஸ்ருதிஹாசன், ரஜினி சார் வந்து கூலி ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க, இந்த படத்தை பார்த்து கமல் பாராட்டல அப்படின்னா என்னோடய பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸை ஸ்ருதிஹாசன் கொடுத்துருக்காங்க. ரெபா, மோனிகா ஜான் அவங்களுக்குமே அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆமீர் கான். கொஞ்ச நேரம் வந்தாலும் கூட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபயராக இருக்குது. அவர் வந்து அந்த இறங்கி வர சீனாக இருக்கட்டும், அந்த டாக்ஸோட அவர் வாக் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவலுங்க. அண்ட் தென் தலைவர் அண்ட் ஆமீர் கான், இவங்க 2 பேருக்குமான அந்த ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. லோகேஷ் அதை ப்ளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹீட்டட் மொமெண்ட்டில் அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது இல்லை, தேட்டர் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்க ரோலை 100% சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த அப்படியே மியூசிக் வரும், அனிருத், மற்ற நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கில் 100% தான் கொடுப்பாரு. பட் தலைவர் அப்படின்னு வந்தால் மட்டும் அது வந்து 1000%-ஆக மாற்றுது. எப்படின்னே தெரிலங்க. ஆல்ரெடி வந்து எல்லா பாட்டுமே மெகா ஹிட்டு, நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே வைப் பண்ணியிருப்போம். அதை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப கிராண்டியராக, ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக சிட்டுக்கு சாங்காக இருக்கட்டும், மோனிகா சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே
ஜாலியா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பவர் ஹவுஸ் சாங் குறிப்பா அந்த சாங் பத்தி தான் நான் சொல்லணும்னு நெனச்சேங்க. எப்பவுமே வந்து அந்த தலைவர் படத்துல அந்த மாஸ் சாங் அப்படின்னு ஒரு சாங்ஸ வச்சுருவாரு. ஹுக்கும் நம்ம ஜெயிலர்ல பார்த்துருப்போம். அந்த மாரியான ஒரு சாங்கா தான் இந்த சாங் இருக்கு. அது பிளேஸ்மென்ட் பண்ணப்பட்ட அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அண்ட் தென் அன்பர் மாஸ்டர் இந்த படத்தினுடைய பேக் போனே வந்து ஸ்டண்ட் காட்சிகள் தாங்க. அது சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா லோகேஷ் அவர்களுடைய படம் அப்படின்னாவே இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கு நெறைய முக்கியத்துவம் குடுப்பாரு. அப்படிதான் இந்த படத்துக்கும் வந்து முக்கியத்துவம் குடுத்து எடுத்திருக்காங்க. எல்லாமே ரியலிஸ்டிக்கா இருக்கு. எதுவுமே வந்து சினிமேட்டிக்கா அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அத சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல வந்து எடிட்டிங்கா இருக்கட்டும் 2மே வந்து சூப்பரா இருக்கு. அந்த கதைக்கு, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சூப்பரா குடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சீன்ஸ் வந்து இந்த ஒரு டார்க் ஷேட்ல ஏன்னா லோகேஷ்க்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல, ஒரு மாரி டார்க்கிஷ் ஷேடு, ரெட்டிஷ் ஷேடு அந்த மாரியான ஷேட்ஸ் தான் வந்து நெறைய சீன்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் தலைவருக்கு வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து செதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒட்டுமொத்த பேருமே வந்து ரஜினி சாரோட ஃபேனா இருந்தா என்ன பண்ண முடியுமோ, அதுதான் இந்த திரைப்படத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி வந்து லோகேஷ் கனகராஜ் கேப்டன் ஆஃப் த ஷிப். நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து ரஜினி சாருக்குலாம் லோகேஷ் செட் ஆக மாட்டாருப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த திரைப்படம் பாருங்க. ரஜினி சார பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சமீப காலமா வந்த ரஜினி சார் படங்கள்லயே வந்து அவர் கரெக்ட்டா யூஸ் பண்ண படமா நான் கண்டிப்பா கூலிய தாங்க சொல்லுவேன். நெறைய பேருக்கு வந்து ஜெயிலர் புடிச்சிருக்கலாம். கண்டிப்பா இந்த படம் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழ சொல்லுங்க. அண்ட் மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்த ஒரு விஷயம் வந்து இது எல்சிக்குள்ள இருக்கா? இல்லையா? அப்படின்றது தான். இருக்கா? இல்லையா? அப்படின்றத நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லி அந்த சஸ்பென்ஸ உடைக்க விரும்பல. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு, சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடக்ஷன், இன்டர்மிஷன் அண்ட் கிளைமாக்ஸ் இது 3மே இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. நீங்க படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நவீன். தேங்க் யூ.